படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு வேனை காட்டுறாங்க. அதில் நிறைய ஜெயில் கைதியெல்லாம் கூப்பிட்டு போகும்போது நடுவில் அந்த வேனுக்கு வந்து எல்லோரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதில் பர்டிகுலர் 2 பேர் மட்டும் காட்டுறாங்க. அது ஹீரோவோட ஃப்ரெண்டு. அதில் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் இவனுக்கும் கையில் ஒரு செயின் போட்டிருக்கும். தப்பிச்சு போன கைதிங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் டாக் இருக்கும். அந்த டாகோட பேர் தான் ரோட். ஹீரோ கையில் உள்ள செயினோட கனெக்ட் ஆகிருக்க இன்னொரு பர்சனை அங்கே உள்ள நாய் வந்து கடிச்சு கதறியே காலி பண்ணி அந்த டாக் என்ன பண்ணால் மனுஷக்கறி தான் செம்ம டேஸ்ட்டு அப்படின்னு ருசிச்சு சாப்பிடும்போது ஹீரோ அங்கே இருந்து பட்டா மாமே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு. என் தலைவனை கூப்பிட்டு வரோம் பாரு, என்ன ஆக போகிறீங்க பாரு அப்படின்னு போலீஸ் டாக்கு ஒரு போலீஸ்காரனையும் கூப்பிட்டு வரோம். அதுக்குள்ளே ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஒரு மலை உச்சிலெல்லாம் ஏறிடும். இவனை வலை வீசி தேடிட்டு ஹெலிகாப்டர்லாம் வரும். அப்படி என்ன நம்ம ஹீரோ பெரிய தப்பு பண்ணிட்டான், வலை வீசி எல்லாம் தேடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஃப்ளாஷ்பேக் போகுது. அவன் வந்துட்டு போட்டில் அவன் லவ்வர் கூட வந்து எஸ்கேப் ஆவான். ஒரு பார்டர் தாண்டி போகும்போது அங்கே உள்ள போலீஸ்காரங்களாம் ரவுண்ட் அப் பண்ணி இப்போ மேலே கேஸ் போட்டு இந்த ஜெயில் கைதியமாக மாற்றி விட்ருவோம். இந்த படத்தில் எப்பப்போ ஹீரோயின் காட்டுறாங்க அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணோன்னா ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு அந்த ஷிப்லேருந்து தண்ணியில் குதிச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. பட் போலீஸு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அங்கே காட்ட மாட்டாங்க. இப்போ மறுபடியும் கரண்ட் சீனுக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணணும்னா ஹீரோவை ஒரு மலை உச்சியில் போயிட்டு பிடிச்சிருப்பான். கூட அந்த போலீஸ் டாக்கு வாத்தலை நீ தான் கரெக்டான ஆள் இவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லலாம், நீ இங்கேருந்து தப்பிச்சோட பார்த்துன்னா அந்த நாயை விட்டே கடிக்க வச்சு உன்னையும் இப்படி ஆக்கிடுவேன்னு சொல்லி ஒரு தலையை எடுத்து காட்டிகிட்டு இருப்பான். சரிடா டே அப்படி ஒன்று தம்பி கவுன்சிக்கோ, இவனோட லெக் பீஸ் உனக்கு தான், இவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லியிருப்பான். அதனால அந்த நாயும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ அந்த போலீஸ் டாக் என்ன நினைக்கிறான், இவன் மூஞ்சே இவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்கு, அந்த பக்கம் ஒரு முயல் ஓடுது அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நாய் திரும்பவும் டக்குன்னு இவன் அங்கே இருந்த கண்ணை தூக்கி ரெடி ஆகிட்டு நமக்கு முயல் கறி கிடைக்க போடு அப்படின்னு சந்தோஷமாக அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா இவன் கண்ணை தூக்கிட்டு நாய் பக்கம் எய்ம் பண்ணுவான். உடனே ஐயா புள்ளக்குடிக்காரையா என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு பார்க்கும். நாய் டக்குன்னு தூக்கி அந்த கண்ணை தூக்கி போலீஸ்காரனை ஷூட் பண்ணிடுவான். சாகருக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரன் வந்து என்ன சொல்லுவான், உன் நிலைமைக்கு அவன் தான்டா காரணம், அவனை போய் பழிவாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் டாக்கு மோட்டிவேஷன் கொடுத்துன்னு அது அங்கேருந்து கிளம்பிடும். அங்கேருந்து தப்பிச்சு போன ஹீரோ வந்து ஒரு மலை கோகை மாதிரி போயிருப்பான். அங்கே இருக்கவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அந்த செயினை வந்து கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் எவனும் பண்ண மாட்டான். உடனே அவன் கையில் இருக்க கண்ணை காட்டணும்னு பண்ணி விட்டுருவாங்க. அந்த டாக் அடிச்சு போட்டு தான் ஹீரோ கிளம்பியிருப்பான். அது கிளைமேக்ஸில் வர ஹீரோ மாதிரி எழுந்து நிற்குது. கதை அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. இப்போ ஒரு போலீஸ் டீம் ஹெட்டை காட்டுறாங்க. அந்த ஆள் வந்துட்டு அந்த குட்டி நல்லா இருக்க, நீ ஏன் அனுப்புனீன்னா விரல் நகம் கூட படாமல் அப்படியே பார்த்து அனுப்புவேன் அப்படி அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணால் அவனை விட்டுருவீங்கள்ல அப்படின்னு சொல்லி ஹீரோனை நம்பி அவன் கூட வேன் உள்ள போயிடும். வேன் உள்ள நடக்குது நமக்கு இப்போ காட்ட மாட்டாங்க. மறுபடியும் கரண்ட் சீனுக்கு கதை வருது. பயிர் ரொம்ப பசிக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த நாய் வெளியே போயிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் கையில் கன்னோட பாவன் தொண்டையை கவ்வி எடுத்துரும். ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா தன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு அங்கே குளிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து அந்த நாய் வந்ததால் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓட ஆரம்பிச்சிடுவான். அந்த நாய் நீ ட்ரெஸ்ஸு போடாமல் போன பட்டு விட்டுறனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விரட்டி போயிடும். மறுபடியும் ஹீரோ அங்கேருந்து ஓடி போயிட்டு ஒரு மலை உச்சியில் போயிட்டு ஏறி உட்காந்துப்பான். இப்போ மறுபடியும் கதை ஃப்ளாஷ்பேக் போகும். ஹீரோனை இந்த போலீஸ்காரன் வேன் உள்ள போயிருப்பாள்ல, அதுக்கப்புறம் நடக்க இப்போ காட்டுறாங்க. இங்கே ஒரு ஐட்டம்கள் வந்துட்டு அதுவும் அந்த ஆள் எதுக்கும் லாய்க்கில் எதுவும் பண்ண மாட்டான், கவலைப்படாது அப்படின்னு சொல்லி வெளியே கிண்டல் பண்ணுறோம். அப்படி சீனை கட் பண்ணால் ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. அங்கே கார்டன் ஏரியாவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா கோழி பறக்கிற சவுண்டெல்லாம் கேட்டு கன்னோட அந்த அம்மா போயிட்டு பார்த்தா அங்கே ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்துப்பான். அப்புறம் அவனை கன் பாயிண்டில் உள்ளே போட அப்படின்னு சொல்லி வீட்டுள்ள எடுத்துருப்பாங்க. இங்கே தூரத்தில் அந்த நாய் வேறு வந்துட்டு ரூமில் கூப்பிட்டு வந்து ஹீரோக்கு ஒரு பேண்ட்டை கொடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட நான் அம்மா வர்ற வரையும் நீ வெளியே வெயிட் பண்ணணும், சமத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அந்த ரூமில் தனியாக கூப்பிட்டு ட்ரெஸ் நம்ம தான் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, அதனால் ட்ரெஸ்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவுத்து போட்டு அவனை படுக்க வச்சிருவான். இப்போ நான் எப்படி இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு இவனும் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு அவன் மேலே போயிட்டு படுத்துருவான். பிச்சைக்கான ஃபுல் மீல்ஸ் கிடச்சுமே ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சிட்டு இருந்த ஹீரோவுக்கு இங்கே நல்லா செம்ம ட்ரீட்டு அந்த பொண்ணு வச்சு செஞ்சிடும். ஹீரோட சிப்ளிங்க்கு அந்த ஆண்டி பயங்கரமாக வேலை கொடுத்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை சவுண்டு கேட்டோன்னா என்னாச்சு அப்படிங்கிற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதவு பக்கம் போனால் அந்த நாய் வந்துட்டு டேய் உன் சிப்ளிங்கை நான் கடிச்சு கொதுறாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு அங்கே சபதம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த நாய் வேலை செஞ்ச போதும் வெளியே வேடாங்கிற மாதிரி இந்த டாகு கதை உரசிட்டு முட்டி பார்க்கும். கடைசியில் அந்த பொண்ணு வந்து லைட்டாக கதை திறக்கும். அதுக்கப்புறமா அந்த டாகுக்கு பயங்கரமாக மூஞ்சி க்ளோஸ்அப்பில் காட்டணும். அந்த பொண்ணு பயந்த அம்மா அப்படின்னு அலர்னோன்னா அந்த பொண்ணோட அம்மா ஓடி வந்துட்டு கன்னை வச்சுட்டு கதை ஓட்ட அந்த ஓட்ட வழியாக டாகு தலையை வெளில வச்சு இன்னும் இங்கே தான் இருக்கியா அவனை எப்படி காலி பண்ணுறேன்னு கதை உடச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுவான். ஹீரோ அந்த குட்டி பொண்ணு அப்புறம் அந்த அம்மா எல்லாரும் ஓடி போக ஆரம்பிச்சிடுவாங்க. மேட்ரு முடிஞ்சதுக்கப்போ ஹீரோ நைஸாக கழட்டி விட்டு அங்கேருந்து ஓடுற மாதிரி ஓடி போயிடுவான். இப்போ அந்த குட்டி பொண்ணும் அந்த அவங்க அம்மா 2 பேரும் அப்படி தப்பிச்சு ஓடும்போது ஒரு பாதாள அறையில் அந்த குட்டி பொண்ணை வச்சு மூடிட்டு அந்த அம்மா ஓடி போக பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த நாய் வந்து கேட்ச் பண்ணிடும். 5 நிமிஷம் ஹீரோ கூட படுக்கப்போ இப்போ பாடையில் போனது தான் மிச்சம். அந்த லேடி இந்த லேடியை கொத்து பரோட்டா போட்டதுக்கப்புறம் அந்த நாய் அங்கேருந்து போயிடுது. அந்த பாதாளத்தில் அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அங்கேருந்து ஓடி வர்றான்.
என் பொண்ணை எப்படியா காப்பாற்று அப்படின்னு சொன்னால் அந்த பாதாள அறையை ஓப்பன் பண்ணோன்னா கரெக்டாக நாய் அங்கேருந்து ஓடி வந்துடும். இவனை பிடிக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணி வரும், கரெக்டாக அந்த குழந்தைய வெளியே எடுத்துருவான். அந்த பாதாள அறையில் அந்த நாய் போய் விழுந்துடும், கரெக்டாக மூடிடும். ஹீரோ அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்துட்டு ஓடி போயிட்டு ரோட் சைடில் ஒரு வேன் போயிட்டுருக்கோம், அது உள்ள ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. இப்போது என்ன ஆகும்னா அந்த நாய் ரஜினி படம் பார்க்கும் போல இருக்குது, உள்ளே இருந்துட்டு அந்த மூடியெல்லாம் உடச்சிட்டு அங்கே இருந்துட்டு தூரத்தில் பார்க்கும். இந்த வேனை பார்த்தோன்னா கரெக்டாக அந்த வேன் மேலே ஜம்ப் பண்ணி குதிச்சிடும். கரெக்டாக அங்கே தான் ஹீரோ உள்ளே இருக்கான்னு அந்த நாய்க்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பான். இப்போ அந்த நாயை காட்டினா நாயை அந்த வேனுக்கு குதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனை காட்டுவாங்க பாருங்கள், அப்படியே ஃபோக்கஸ். இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் கரெக்டாக பிடிச்சிடலாமா அப்படின்னு பேக் போயிட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணி அந்த வேன் மேலே வந்து நிற்கும். நிறைய ஹீரோயிசம் படம் பார்க்கும் போல் இருக்குது. அப்படியே சீன் கட் பண்ண அந்த வேனுவில் காட்டுறாங்க ஒரு டிரைவரும் ஒரு அதிமேதாவி ஒருத்தன் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதான் நான் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு எதாவது நோண்டிகிட்டே இருப்பான். இந்த வேன் மேலே ஏதோ விழுந்த மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க ரூஃபில் ஒரு ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் இருக்கும், அதை கழட்டி விட்டுருவோம். மறுபடியும் கதை ஃப்ளாஷ்பேக் போது இங்கே ஹீரோயினை காட்டினா அந்த வேனை ரொம்ப நேரம் குழுங்கினதுக்கப்புறம் வெளியே வர்றாங்க. நீ பத்திரமா தங்கன்னு நினச்சேன்டி, இப்படி பத்திரமா நீ சுந்தரியாக இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஹீரோ கடுப்பில். அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ வேனுவில் காட்டுறாங்க அந்த அதிமேதாவி எலக்ட்ரிக்கல் பையன் வந்துட்டு மேலே உள்ள 4 ஸ்க்ரூவை கழட்டி விட்டுருவான். அங்கேருந்து ரூஃபை ஓப்பன் பண்ணிட்டு அந்த நாய் இவனையே கண்டம் பண்ணிடும். ஏன்னா 4 ஸ்க்ரூ கட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு அவன் குழந்தைய கடிச்சு கொதறிட்டோம். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு வெளியே பண்ணிவிடாடா அப்படின்னு ஒரே கவ்வாக்கு ஜம்ப் பண்ணுவோம். பார்த்தா அவன் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறான், நாய் வெளியே குதிச்சிடும். அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால் ஹீரோ அந்த நாயோட தலை கொத்த கண் பல்லெல்லாம் உடச்சி விட்ருப்பான் முன்னாடி ஒரு சீனில், அதை இப்போ நமக்கு விஷுவலாக காட்டுவாங்க. ஹீரோ சுற்றி முற்றி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போகும்போது அங்கே ஒருத்தன் இருப்பான், தொப்பி போட்டான். என்ன தலை ஐட்டம் வேணுமா, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். பணம் இருந்தால் போதும் அப்படின்னோன்னே அதெல்லாம் இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஹீரோயினை தேடி அப்படியே போயிட்டுருப்பான். ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு ரேட்டு அப்படின்னு ஒருத்தன் ஒயிட் பனியன் போட்டவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோ அப்படியே பார்த்துட்டு ஹீரோயின் இருக்கலாம் அப்படியே தேடிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்திருக்கோம்ல, ஒருத்தி ஐட்டம் வந்துட்டு அந்தாலும் சரியில்லை ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பாள்ல, அவளை அந்த ஐட்டம் வந்துட்டு இங்கே இருப்பாள். இவ்வளோ பார்த்துன்னா ஹீரோயின் நினச்சி பேக்கை பார்த்துட்டு அப்படி ட்ரோலில் டச் பண்ணால் அவள் ஐட்டம் ஹாய் ஹேண்ட்ஸம் இப்போ தான் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கோடு கேட்பாள். இவன் கோவத்தில் ஏன்டா பழைய பீஸை வந்து காட்டிட்டு என்கிட்ட காசை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை அடித்து போட்டு போயிடுவான் ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடினாலும் அந்த டாக் மோப்பை பிடிச்சிட்டே வந்துட்டு அந்த ஐட்டம் இருக்க இடத்துக்கு வந்துடும். உள்ளே வந்துட்டு அந்த ஐட்டங்காரனை பிடிச்சி கடிச்சு வச்சிடும். ஏன்னா தேடி போகிற இடம்லாம் அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான், எனக்கு எவ்வளோ காண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறவெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டே இருக்கும் அந்த நாய். ஹீரோ அங்கேருந்து போயிட்டு இந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர் தலைவர் இருப்பார்ல, அவனை பிடிக்கிறக்காக அங்கே போயிருப்பான். அவன் ஹெலிகாப்டரில் எஸ்கேப் ஆக பார்ப்பான். ஏண்டா உன்னால் முடிஞ்சது என்னால் முடியலடா, ரூம் போட்டும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் மண்ணாக போயிட்டா அப்படின்னு சொன்னால் ஹீரோ கடுப்பில் வந்துட்டு அவனை போட்டு அடிப்பான். அவன் அங்கேருந்து தப்பிச்சு அந்த ஹெலிகாப்டர் தப்பிச்சு போகும்போது நாய் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏண்டா இவ்வளோ நேரம்டா என்கிட்ட எஸ்கேப் இப்போ பிடிக்கிறான் பாரு அப்படின்னு ஒரே ஜம்ப் பண்ணணும். இப்போ என்ன பண்ணால் ஹீரோ விளக்கிடுவான், அது கரெக்டாக போயிட்டு அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டரை போயிட்டு கரெக்டாக பிடிச்சிடும். இப்போ எந்திரன் படத்தில் வர்ற மாதிரி உன்னை உருவாக்குனதே நான் தான், என் மேலே அட்டாக் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு தேவை சிப்ளிங் தான்டா அப்படின்னு சொல்லி கடிச்சு கொதறிட்டு இருக்கும். ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். விட்றா சாமி. அந்த ரோபோட்டாக்கு பயங்கரமாக கலவரம் பண்ணி அந்த ஹெலிகாப்டரை வெடிச்சு சேர்த்துறோம். இப்போ கீழே விழுந்த ஹீரோ அங்கே இருக்க மண்ணை ஒன்று நோண்டி பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகும். எங்கே ஹீரோயினை சந்தேகப்படணும் அந்த சீன்லேருந்து கண்டினியூ ஆகும். உனக்கேற்ற ஜோடி நான் தான், என்னை மட்டுமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஹெட் ஆஃபீஸை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணால் போடா சொட்ட நீ எதுக்குமே லாய்க்கில் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி திட்டினோன்னா கோவத்தில் அவன் என்ன பண்ணான்னா அந்த டாக்கை வந்து ஏவி விடும். அந்த டாக் ஹீரோனை கடிச்சு கொதறிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணான்னா கையில் கிடைக்கிற மெட்டலை வச்சுட்டு அதோட தலையில் வாயிலெல்லாம் அடித்து பல்லெல்லாம் உடச்சி விட்டுரும் அந்த டாக்கு. இதனால் அங்கே வந்து பின்னாடி இருந்த அந்த ஓனர் அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர் என்னன்னா இதோட கழுத்தில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அங்கேயே மயக்கம் அடிச்சிடும். அதனால தான் ஹீரோயின் எங்கே போனானே தெரியாதால தான் இவன் வந்துட்டு எல்லா இடத்தையும் தேடிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா அந்த நாய் கடிச்சு கொதறலே அந்த பொண்ணு செத்துருப்பான். அப்படியே அங்கே வந்துட்டு ஒரு மண்ணில் போய் விழுந்துருவான். அப்படியே மண்ணெல்லாம் பொறிஞ்சிரும். ஹெலிகாப்டரை வெடிச்சு செஞ்சுட்டு நெருப்பாக இருந்துட்டு இருக்கோம். அது உள்ளே வந்துட்டு அந்த டாக் ரோபோ டாகாக எழுந்துச்சி வரும். வா 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 உனக்காக வேண்டி வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கில்லி பிரகாஷ் ராஜ் மாதிரி எதில் வந்து நிற்கும். ஹீரோ ஒரு தும்சப் பண்ணுறக்கா ரெடியாக இருக்கும். கடைசியில் 2 பேர் பாஞ்சு கட்டி பிடிச்சி சண்டை போடுவாங்க. ஃபைனலாக ஹீரோவை எரிச்சு விட்டுரும் அந்த டாக். இந்த படத்தோட ஹெட்டிங் ரோட் வில்லன்னு வைக்கப்பெல்லாம் ரோபோட்டாக்குன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு டெர்மினேட்டமாக எஞ்சி வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது மூவிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் படம் போடுறேன்.